உங்ககிட்ட இன்னைக்கு மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அது 10x பண்ணுங்க. மிச்சம் 9x நாங்க கேள்வி கேட்காம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு பணம் கொடுக்கும். பில்டிங் இப்பவே கட்ட ஆரம்பிங்க, மிஷினரி இம்போர்ட் பண்ணுங்க, இப்பவே செய்ய ஆரம்பிங்க, அஸ்ட்ராஜெனகாட்ட பேசுங்க, அப்படியே வாங்க ஆரம்பிங்க. ஸோ ஒரு மனிதன் நாட்டினுடைய தலைவனாக இருக்கிறவங்க கிரைசிஸ்ல எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. பேனிக் கிரைசிஸ்ங்கிறது நம்மளை பேனிக் பண்ணிடுங்க. ஒரு கிரைசிஸ்ல நம்ம சின்ன ஒரு கடை வச்சிருக்கோம், நம்ம சின்ன ஒரு நிறுவனம் நடத்துறோம், நம்ம ஒரு டீச்சரா இருக்கும், அரசியல்வாதியா இருக்கும், கிரைசிஸ் நம்மளை பேரலைஸ் பண்ணிடும். அப்படியே பிபி எல்லாம் 160க்கு போயிடும், நம்மளால சிந்திக்க முடியாது. சில யுக புருஷன் மட்டும்தாங்க கிரைசிஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திரத சிந்திப்பாங்க. இது எப்படி, நாங்க ஒரு கிரிக்கெட் மேட்சுக்குள்ள நீங்க போகும்பொழுது 24-5 நம்ம டீம் இருக்கு. 24-5 உள்ள போகும் பொழுது இன்னும் 5 விக்கெட் தான் இருக்கு. அடுத்த பால 6 அடிச்சு பவுலரை நிலைகுலைய வச்சுட்டா எப்படி விக்கெட் எடுப்பான் அப்படின்னு யோசிக்கிறது தான் மோடி அவர்கள் கோவிட் சமயத்தில் யோசிச்சது. அந்த பேனிக்கி மோட்ல பேரலைஸ் ஆகாம ஃபைன், இந்த மாடலை நீங்க அடிச்சு பிரிங்க. பூனேல நீங்க கோவேக்சின் ஆந்திரால இருக்கிறீங்க, நீங்க அடிச்சு பிரிங்க, புதுசா கண்டுபிடிங்க. ஸோ இது மோடிஜியோடைய கான்ட்ரிபியூஷன். அதாவது கிரைசிஸ் மூமெண்ட்ல எல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா அதில் ஒரு வழியை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, இந்தியாவை வேர்ல்டு லீடராக மாற்றுவதற்கு அவர் எடுக்கக்கூடிய முயற்சி.